ஸோ ஒவ்வொரு ஷாட்டுமே எடுத்து ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலேயே டைம் ஆச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்காக தான் ரொம்பவே டைம் எடுத்து பெஸ்ட் வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோவில் நேற்று 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க எக்ஸ் சீரீஸில். X50 அண்ட் X50 Pro அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இந்த X50ல் என்னெல்லாம் இருக்குது, அன்பாக்சிங், குயிக் ரிவ்யூ, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனும் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் X50 Proக்கும் வீடியோ கூடிய சீக்கிரமே வரப்போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலில் பார்த்தோன்னே ரியலாகவே நான் ஷாக் ஆனேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது லுக் வைஸ். நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃபிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபிட் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாள் நீங்கள் கேஸ் வாங்கணுன்னே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து சார் வேல்யூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடாப்டர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய 33 வாட்ஸ் அடாப்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிளோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3.5 ஆடியோ பின்னோட இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோவோட சின்ன ஒரு கன்வெர்ட்டர் டைப் சிக்கும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றதையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மொபைலோட டிசைனை பற்றி பொறுமையாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்தது. கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்குமே பிடிச்சு போயிடும் இதோட டிசைன். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நான் S20 ஃபோன் சாம்சங்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே குட்டியாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்பவே ஹையாக இருக்கும். பட் இந்த ஃபோனை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்து கையில் ஹோல்டு பண்ணோடனே வெயிட் சுத்தமாகவே தெரியல. 173 கிராம் தான் வெயிட் இருந்தது. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.55 mm தான் திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஃபோனாக எனக்கு வந்து தெரிஞ்சுது. பேக் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலரில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த மேட் ஃபினிஷ் கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சரி, லுக் வைஸ் ரொம்பவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது லுக் வைஸ் பார்க்கும்போது. பேக் சைடில் கிளாஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி மெட்டல் பாடி தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மெட்டல் பாடி. டாப்பில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்படி வைக்கும்போது பார்க்கும்போது மெட்டலாக இல்லாமல் ஒரு மாதிரி கிளாஸ் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பாட்டம் டாப் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலை இப்படி கூட நிற்க வைக்க கூட முடியுது. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நிற்க வைக்கிறதுக்கு பேக் சைடில் தான் ஒன்று வச்சு தான் நிற்க வைப்பேன். பட் இதை வந்து எதுவுமே இல்லாமல் நிற்க வைக்க முடிஞ்சது. பட் ஃபேன் போட்டிங்க அப்படின்னா கீழே விழுந்துடும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாமல் ஃபேனை போட்டேன், கீழே விழுந்துருச்சு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்குறது. மற்றவங்க பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா Bezel-Less Display 2.8 mm Bezel-Less Display கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் வியூவில் பஞ்சுவல் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிம்மான லைட்டான டிசைனில் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த டிவைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த அளவுக்கு சொன்னதுக்கு காரணமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த அளவுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேக்கு வரலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் வியூவில் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.56 inch ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங்கும் கொடுக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்மார்ட்டாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக 60 வரணுமா இல்லை 90 வரணுமா அப்படின்றத அதுவே சூஸ் பண்ணிக்கும். இல்லை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன வேணும் 60 or 90 அப்படின்றதையும் நீங்கள் செட்டிங்ஸ் மூலிமா சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR 10+ சப்போர்ட்டோடையும் வருது. ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கும்போதும் சரி, கேம் விளையாடும் போதும் சரி, டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டார்க் மோட் செட் பண்ணிக்கலாம். அதில் குறிப்பாக ஷெடியூல் மாதிரி செட் பண்ணிவிட்டு நைட் மட்டும் வர மாதிரி பண்ணிக்க முடியும். அவுட்டோரில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கூட பிரைட்னஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருந்தது. டிஸ்பிளேல இன்னொரு விஷயம், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னா ரொம்ப கீழே இறக்கி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வந்து சிங்கிள் ஹேண்டில் அன்லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற ஃபீல் எனக்கு வந்து கொடுத்தது. பட் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இது பழகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபுல் ரிவ்யூ சொல்லும் போது இது எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நார்மலாக இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. பட் நான் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. அன்லாக்லாம் வந்து நார்மல் அன்லாக் எந்த அளவுக்கு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணுவோமோ அதே போலயே இந்த இன் டிஸ்பிளேவும் இருக்குது. கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் அன்லாக்கும் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் அன்லாக் ஆயிருது. அந்த அளவுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதில் தான் அவங்க வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டைப் சி போர்ட்லேயே வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி சாங்ஸ்லாம் கேட்டுக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் பாட்டம்லேயே பார்த்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அண்ட் பாட்டம்லேயே மைக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்களும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி கேட்டு பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பிளைனாக எதுவுமே வந்து கொடுக்கல. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் அப்டேட்டோட ஃபன் டச் 10.5 ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. முன்னாடி இருந்ததை விட செம பெட்டராக ஒரு சிம்பிளான லுக்கில் அதுவும் இந்த 90 ஹெர்ட்ஸில் ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் இதில் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பேன் பண்ண எந்த ஒரு ஆப்புமே இல்லை. பட் 2 ஆப் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அமேசான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்பே, இந்த 2 ஆப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்பும் கூகுளோட ஆப்ஸும் மட்டும்தான் இருந்தது. பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் இல்லை. அண்ட் அதே போல் விளம்பரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னீங்கன்னா விவோட வாய்ஸ்லையும் விளம்பரம் எதுவும் பெருசாக வராது. நெக்ஸ்ட் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ குயிக் ஆகுது. 4200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃப்ளாஷ் சார்ஜர் 2.0 33 வாட்ஸ் சப்போர்ட்டோட வருது. ஒன்ஸ் 0 to 100 சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 65 நிமிஷத்துலேருந்து 70 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு ஒரு நாள் நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல் ரிவ்யூப்பை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Qualcommோட Snapdragon 730 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே எல்லாம் பழைய ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசரில் நம்ம நிறையா கேம்ஸ் ஏற்கனவே நிறைய மொபைலில் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸ்மூத்தாக தான் இருக்கும். இதுலேயும் நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. எந்த ஒரு லேக் எதுவுமே வந்து பெருசாக தெரியல. பப்ஜி கேமே ப்ளே பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணும்போது கூட பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே வராது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவைஸ் முழுக்க கேமராக்காகவே உருவாக்கப்பட்டது தான். ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸும் இதோட சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் என்ன இருக்குது, மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னு. நிறைய சாம்பிள் ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா ரிவ்யூவில் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக விவோவில் எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டிவைஸில் கேமராஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் முழுக்க கேமராக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோ ஃபோக்கஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பேக் சைடில் 4 கேமரா, ஒவ்வொரு கேமராவுமே வேறு லெவலில் மல்டி ஃபங்க்ஷன் பண்ணுது. அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேமரா 48 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.6ஓட வருது. லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபோட்டோவே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான அவுட்புட்டும் வந்து கொடுத்துருந்தது. இதில் OAS ES சப்போர்ட்டோடு இருக்கனால நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் எந்த ஒரு ஷேக்கிங்கே இல்லாமல் நீங்கள் வந்து சூப்பராக எடுக்க முடியும். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங். ஸோ இந்த ஆட்டோஃபோக்கஸ் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்து ஃபேஸை மட்டும்தான் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புது ஃபீச்சர் வந்து ஐயை மட்டும் தனியாக ட்ராக் பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும். அப்படி சப்போஸ் நீங்கள் கண்ணை வந்து மூடி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபேஸை வந்து ட்ராக் பண்ணும். சப்போஸ் ஃபேஸே வந்து நீங்கள் திரும்பி இருக்கீங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பாடியை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி உங்களை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணும். இல்லை தனி ஒரு ஆப்ஜெக்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் நீங்கள் எவ்வளோ தான் மூவ் பண்ணாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்குது. அண்ட் அதே போல் செகண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேமராவில் ஒரு யூஸ் மாதிரி செகண்ட் கேமராவில் 2 யூஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நம்ம வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். ரெண்டாவது யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இது நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தாராளமாக நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஒர்த் அப்படின்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு மூணாவது கேமரா 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது கேமரா அப்படின்றனால 3 யூஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 2x அளவுக்கு இதை ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னா செப்பரேட்டாக அந்த கேமராவில் எடுக்கலாம். இதை யூஸ் பண்ணி உங்களால் 20x அளவுக்கு இன்னும் ஜூம் பண்ணி டிஜிட்டல் ஜூம் பண்ணி உங்களால் வந்து பார்த்துக்க முடியுது. அண்ட் மூணாவதாக இருக்கக்கூடிய யூஸ் தான் ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக போர்ட்ரேட் சென்சார், டெப்த் சென்சார்னு சொல்லி தனியாக ஒரு 2 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போர்ட்ரேட் மோட கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த கேமரா ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்காகவே இந்த கேமரா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூலியமாக நீங்கள் எடுக்கும்போது சூப்பரான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் 4வது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ ஏற்கனவே மேக்ரோ ஃபோட்டோக்கு தான் நீங்கள் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிலே எடுக்க முடியுமே அப்படின்னு கேட்டிங்க.
அதில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் லென்த்தில் உங்களால் எடுக்க முடியும். கிட்டக்க வச்சு எடுக்கலாம், தூரத்தில் கூட வச்சு எடுக்க முடியும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு லென்த். கரெக்டாக 1.2 சென்டிமீட்டர்னா அது கிட்டக்க வச்சு அந்த டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃபோட்டோஸை வந்து மேக்ரோ லெவலில் எடுக்க முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ரெண்டாவது கேமராவில் இருக்க மேக்ரோவை விட இதில் இன்னும் கிட்டக்க போய் ரொம்பவே இந்த டீட்டெயிலிங்காக உங்களால் எடுக்க முடியும். பட் 5 மெகா பிக்சல் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்ரோ ஃபோட்டோன்றதுக்குன்னு தனியாக கேமராவே தேவையில்லை. எத்தனை பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நைட் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் ஒரு ஃபோட்டோ நைட் டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே வந்து நைட் மோடு மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துடுது. ஸோ அதுவே கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஃபோட்டோ அந்தளவுக்கு ஷார்ப்னஸாக இல்லை, கொஞ்சம் பிளர்னான மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்துட்டு. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் மோடுன்னு தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கிளியரான ஒரு பிக்சர் அவுட்புட் கிடைக்குது. நம்ம நார்மல் கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு டீட்டெயிலிங்கான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கனாலே தெரியும். நார்மல் ஃபோட்டோலாம் அங்கே எதுவுமே தெரியாது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஸ்டேபிளான வீடியோஸ் எடுக்க முடியும். 1080 பிக்சல் 60 fps 30 fps ரெண்டுலேயுமே எடுக்கலாம். பட் 4Kல பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 30 fps மட்டும்தான் எடுக்க முடியும். அண்ட் இதோட ரேம் வேரியன்ட் ப்ரைஸ், இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளியரான ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இதோட ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 35,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுவே இதே 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு ப்ரைஸுமே கேட்குறதுக்கு நமக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. எனக்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ரைஸுக்கு 855 ப்ராசஸர் OnePlus 70லாம் உங்களால் எடுக்க முடியும். பட் எனக்கு கேமரா அப்படின்னு பார்க்கும்போது OnePlus 7 விட இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டு அப்கிரேட் ஆகி வந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமராலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அவுட்புட் கொடுக்குது. டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது, பேட்டரியும் நார்மலாக இருக்குது. ஸோ டிசைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராசஸர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ஓகேவாக இருந்திருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. இன்னும் ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம், இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.